ஹே மக்களே! எப்பவுமே இந்த கடையில வாங்குற கோதுமையை விட, ரேஷன்ல வாங்குவோம்ல, அந்த கோதுமைய நல்லா கழுவி, காய வச்சு, மிஷின்ல குடுத்து அரைச்சு யூஸ் பண்ணி பாருங்களேன். முழு கோதுமையில அவ்வளவு சத்துக்கள் இருக்குங்க. கடையில வாங்குற கோதுமையில கோதுமை மாவுல அவ்ளோ சத்துக்கள் இல்ல. ஸோ, உங்க வீட்ல குட்டீஸும் சரி, வீட்ல இருக்கிறவங்களும் சரி, ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க வந்து ரேசன் கோதுமைய வாங்கி நீங்க யூஸ் பண்ணுங்க. ரொம்ப நல்லாருக்கும். பூரி, சப்பாத்தி பூரி, சப்பாத்தி எல்லாம் இதில போட்டோம் அப்டின்னா, ரொம்ப ரொம்ப அப்டியே புசு புசு புசுன்னு சூப்பரா வரும். என்ன கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. ஒரு 7, 8 தடவையாவது நல்லா கழுவி அந்த கோதுமையில இருக்கிற குப்பையெல்லாம் எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் காய வச்சு, நல்லா மொறு மொறுன்னு காய வச்சு, அதுக்கப்புறம் பொடச்சு, அதில இருக்கிற தூசியெல்லாம் எடுத்துட்டு, பக்கெட்ல போட்டு கொண்டு போய் அரைச்சு, மறுபடியும் வீட்ல கொண்டு வந்து வச்சு ஒரு தடவ சலிச்சு வைக்கணும். வேலை அதிகம் தான். பட் வந்து ரொம்ப நல்லது. அதனால குரேசன்ல கோதுமை வாங்கி அத வந்து அரைச்சு யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு மக்களே மறக்காம அரை வயசுல நீங்களும் கிரியேட்டர் ஆகணும். மாசம் 10,000க்கு மேல சம்பாதிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நான் நம்பர் குடுத்துருக்கேன். இதுல வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்கள கைட் பண்றேன். நீங்க சம்பாதிக்க நான் ஹெல்ப் பண்றேன்.